வெல்கம் டு மீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுல வந்து நான் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 25 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கேங்க. இதுல ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன், 5-6 வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேங்க, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கிறேங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், 2 கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். அதுல இது 1 பார்ட் ரெசிபியா தாங்க வைக்கிறேன். 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி சக்கரை பூசணி போட்டிருக்கேங்க. இட்லி சாம்பாருக்கு சக்கரை பூசணி போட்டா நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதனால ஒரு கைப்பிடி சக்கரை பூசணி போட்டிருக்கேன். இதுல 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடியும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடியும் போட்டிருக்கேங்க. இதே போட்டுருவோம். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. அதுல மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான தண்ணி ஊத்திட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கிட்டேங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். கொதிக்கட்டுங்க, கிண்டி விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. இப்ப குக்கர் மூடி எடுத்து மூடி நம்ம 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. குக்கர் வச்சு மூடிக்கிறேன். மூடிட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பாருங்க, 3 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நாம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஸ்டீம் போன பட்டிக்கு பார்த்துக்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம் பருப்பு எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, பருப்பு நல்லாவே குழஞ்சு வந்திருக்குங்க. பாருங்க, நல்லாவே குழஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் உள்ள அந்த கத்திரிக்காய் மஞ்சள் பூசணி எடுத்து 1-2 தனியா எடுத்து 1-2 மசிச்சு எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் மஞ்சள் பூசணி தனியா எடுத்து 1-2 மசிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, மஞ்சள் பூசணி கத்திரிக்காய் தனியா எடுத்துட்டேங்க. இப்ப 1-2 மசிச்சு எடுத்துக்கிறேங்க. கரண்டில தாங்க மசிக்கிறேன். மேஷா வந்து அதை மசிச்சுக்கோங்க. இன்னும் 2 மசிச்சு எடுத்துட்டேங்க. இது அப்படியே சாம்பார்ல ஊத்திடுறேங்க. இப்போ இந்த 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன். இந்த சைடு வந்து நான் கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சு எடுத்துக்கிறேங்க. சாம்பார் நல்லாவே கொதிக்குதுங்க. அதே சமயம் இங்கே நான் கடுகு உளுந்து பருப்பு, சீரகம், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வச்சுருக்கேங்க. இது இதில் ஊற்றிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க.
இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சாம்பார் நல்லாவே குடிச்சு வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. சாம்பாரில் வந்து நெய் விட்டால் இட்லி சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணத்தோடு இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.